வணக்கம் மக்களே, வெல்கம் டு அமுகம் சேனல். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம இட்லி கடை படத்தோட ஒரு திரை விமர்சனமா பார்ப்போம். இது என்னோட பர்சனல் தாட் அண்ட் ஒப்பீனியன் தான். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில போலாம். இட்லி கடை இந்த படத்தை எழுதி இயக்கி அதை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கிறது வந்து தனுஷ். ஸோ இந்த படத்துல தனுஷோட சேர்ந்து ராஜ்கிரண், அதுக்கப்புறம் சத்யராஜ், அருண் விஜய், சமுத்திரக்கனி, நித்யா மேனன், ஷாலினி பாண்டே இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஒரு குறுகிய கதை என்ன அப்படின்னா, ராஜ்கிரண் வந்து தனுஷோட அப்பா. அவர் வந்து அவரோட சொந்த ஊர்ல ஒரு இட்லி கடை வச்சிருக்காரு. அந்த இட்லி கடை அந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான கடை. ஸோ அதை வந்து ஒரு பெரிய லெவல் பிசினஸ் ஆக்கணும்னு தனுஷ் நினைக்கிறாரு. அவர் கேட்டரிங்கும் படிச்சிருக்காரு. ஸோ அதனால இந்த பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அந்த நினைக்கிற சமயத்துல ராஜ்கிரண் வந்து அதை தடுக்கிறாரு. ராஜ்கிரண் வந்து இந்த கடை வந்து இங்கேதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ தனுஷ் வந்து அவரோட பிசினஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாரு, முடியல. ஸோ அதனால இவர் வந்து வெளிநாட்டுக்கு கிளம்பி போறாரு. அங்க போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு வேலைக்கு சேர்றாரு. அங்க வேலைக்கு சேர்ந்து அங்க படிப்படியா முன்னேறி ஒரு பொசிஷனுக்கு போயிடுறாரு. அங்க முதலாளியா இருக்கிறவர் தான் சத்யராஜ், அவரோட பையன் தான் அருண் விஜய், அவரோட பொண்ணு தான் ஷாலினி பாண்டே. அவங்களுக்கும் தனுஷுக்கும் காதல் ஏற்பட்டு அவங்க கல்யாணம் பண்ற ஸ்டேஜ்ல போயிருக்காங்க. அந்த சமயத்துல தன்னோட அப்பாவை தான் கல்யாணத்துக்கு கூப்பிடணும்னு தனுஷ் நினைக்கிறாரு. ஸோ அதுக்கு அவர் பண்ண போற அந்த காலுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட ஓவரால் கதையே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஏன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப உயிரோட்டமா எழுதியிருப்பாரு தனுஷ். நிறைய இடங்கள்ல நல்ல கிராஃப்டிங், நல்ல மேக்கிங் இருக்கும், நல்ல ஸ்டேஜிங் ஆஃப் சீன்ஸ் இருக்கும். இந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து ஜிவி பிரகாஷ்குமார். நிறைய சீனை வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு அதை ஹைப் ஏத்தணுமோ, எந்த அளவுக்கு அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுமோ அதை அழகா பண்ணியிருப்பாரு. ரொம்ப குறிப்பிட்டு பாசிட்டிவ்னு சொல்லணும்னா ஒரு சில சீனை வந்து தனுஷ் எழுதின விதம் தான். குறிப்பா வந்து ஒரு கண்ணுக்குட்டி இருக்கும். அந்த கண்ணுக்குட்டி சீனை வந்து கரெக்டா ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணியிருப்பாரு. அந்த கண்ணுக்குட்டிக்கும் அவருக்குமான ஒரு சீனா இருக்கும். அந்த சீனு அது ரொம்பவே எமோஷனல் கனெக்டா இருக்கும். எல்லாரும் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த சீன்ல தனுஷோட ஆக்டிங், ஜிவி பிரகாஷோட மியூசிக் பிளஸ் அந்த சீனோட ஸ்டேஜிங் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். இதுக்கடுத்து குறிப்பா இன்னொரு சீன் சொல்லணும்னா, அந்த வயசானவர் ஒருத்தர் இருப்பாரு அந்த ஊர்ல. அவர் எப்பவுமே ரெகுலரா ராஜ்கிரனோட இட்லியை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. ஸோ தனுஷோட இட்லியும் சாப்பிடுவாரு, பட் அந்த அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துல அவர் வந்து அந்த இட்லி சாப்பிட்ற சீன் ஒன்று வரும். அப்ப அவரோட ரியாக்ஷன், அவரோட அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கும். ஸோ அப்ப தனுஷோட ஆக்டிங்கும் சரி, அந்த பெரியவரோட ஆக்டிங் சரி ரொம்ப அருமையா இருக்கும். வில்லேஜ் ஸ்டோரினாலே அதுல சுவாரஸ்யம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கப்படும். ஏன்னா ஸ்கிரீன் பிளே மூலமா தான் சுவாரஸ்யப்படுத்த முடியும். இந்த இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தனுஷ் நல்லாவே அதை பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல ஸ்கிரீன் பிளே செமையா செட் பண்ணிட்டாரு. ஈவன் சொல்லணும்னா ராஜ்கிரண் தனுஷுக்கான ஒரு சில சீன் வர்றதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே ரொம்பவே டிஃப்ரெண்டாவும் ரொம்பவே ஈர்ப்பாவும் இருந்துச்சு. ரொம்ப பியூட்டி ஃபேக்டரை வந்து ரொம்பவே அதை டச் பண்ணி வச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அருண் விஜய் வந்து ஒரு இடத்துல படத்துல என்ட்ரி ஆவாரு. என்ட்ரி ஆனதுல இருந்து படம் வந்து ஒரு கமர்ஷியல் ஃபார்முலாவை நோக்கி போயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்படி இப்படின்னு சுத்தி ஒரு ஸ்டேஜ்ல வந்து படத்தை முடிச்சிருப்பாங்க. ஈவன் கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஒரு சினிமாத்தனமா தான் இருக்கும். ஏன்னா அருண் விஜயோட கேரக்டர் போர்ட்ரே பண்ண விதமும் சரி, அவரோட கேரக்டர் ஆஃப் ஆர்க் ஸ்டார்ட் பண்ணி அவரோட கேரக்டர் ஆஃப் ஆர்க் வந்து அந்த முடிகிற இடம் மட்டும்தான் அந்த கேரக்டருக்கே ஒட்டாம இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ரியல் லைஃப்ல மாறவே மாறாத ஒரு சில டைப்பா தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சில இடத்துல ஒட்டல. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உண்மையிலே செமையா செட் பண்ணிட்டாரு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லைட்டா கமர்ஷியலா போயிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நார்மல் படமா, ஒரு நேட்டிவிட்டியான ஒரு படமா, அழகான படமா இது இருக்கும். தைரியமா பார்க்கலாம். இது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் போர் அடிச்சிடாது. இது ஓடிடியில வந்து இப்போ ஒரு நல்ல நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில அவைலபிளா இருக்கு. இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு வியூவர்ஷிப்பையும் வாங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துல ஒரு எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் கிடையாது. தாராளமா ஃபேமிலியோட உட்காந்து எல்லாரும் பார்க்கலாம்.